தொடர்ந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனை வளாகம் அருகே இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் பேசலாம். ராமச்சந்திரன், இப்போ பரபரப்பான காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனங்களில் ஏற்றிச் செல்லப்படக்கூடிய காட்சிகள், மறுபுறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன, விவரிங்க. வணக்கம் காயத்ரி. ஸ்ரீ ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை தற்பொழுது பரபரப்பாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக பிஎஸ்பியின் மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட திரு ஆம்ஸ்ட்ராங்கின் உடலானது ஸ்ரீ ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இன்று காலை பிரேத பரிசோதனை நிறைவேற்றது. அவரது உடல் வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான அவரது கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வருகின்றார்கள். அவர்கள் 4 கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை எதிரே இருக்கக்கூடிய பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சாலையின் இரு மார்க்கத்திலும் அமர்ந்து அவர்கள் மறியல் செய்து வருகின்றனர். சரியாக 9:40 மணிக்கு துவங்கி சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக தற்பொழுது அந்த பகுதியில் சாலை மறியல் மேற்கொண்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் சாலையில் மையப்பகுதியில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனடியாக இணை ஆணையர் விஜயகுமார் தலைமையில் தான் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் உள்ளனர். அது மட்டுமல்லாமல் 4 துணை ஆணையர்களும் மேற்பார்வையில் இந்த பாதுகாப்பு பணியை அமர்த்தப்பட்டுள்ளது. முதலில் சாலையின் இருபுறமும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அருகில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளுக்குமே விடுமுறை அளிக்கப்பட்டது. உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இணை ஆணையர் விஜயகுமார் வருகை தந்து சாலை மறியலை உடனடியாக கைவிட்டு இங்கிருந்து புறப்பட வேண்டும் என பிஎஸ்பி கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கினர். ஆனால் அதை மீறி அவர்கள் மறியலில் ஈடுபட்டதால் தற்பொழுது அனைவருமே காவல்துறை வாகனம் மூலமாக கைது செய்யப்பட்டு அவர்கள் வாகனத்தில் ஏற்றி அருகில் இருக்கக்கூடிய சமூக நலக்கூடத்தில் அழைக்க செல்கின்றனர். தொடர்ச்சியாக இந்த பகுதி தற்பொழுது ஒரு கலைபுரமாக காட்சியளிக்கிறது. இணை ஆணையர் அவர் அறிவுறுத்தலை வளங்களை ஏற்க மறுத்து தொடர்ச்சியாக அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உடனடியாக அனைவருமே கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய பொது நல சமூக நல கூடத்தில் கொண்டு செல்லப்படுகின்றனர். அது மட்டுமல்லாமல் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள திரு ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் எம்பி வருகிறார். அவர் பிளவரைக்கு சென்று அவர் உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் பிரபல தமிழ் சினிமாவில் திரைப்பட இயக்குநர் திரு ரஞ்சித் வருகிறார். அவரும் உள்ளே சென்று அவரது உடலுக்கு ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறார். இன்னும் சில நிமிடங்களில் அவரது உடலானது உறவிகளில் ஒப்படைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை பரபரப்பாக காட்சியளிக்கிறது. அது மட்டுமல்லாமல் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை எதிரே இருக்கக்கூடிய அனைத்து வணிக நிறுவனங்கள் சிறிய கடை முதல் பெரிய கடைகள் முழுவதுமாக விடுமுறை விடுக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளது. சாலையின் இருபுறமும் போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டு மாற்று வழியில் போக்குவரத்தும் திருப்பிவிடப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி ராமச்சந்திரன். உண்மை குற்றவாளி இல்லை சார். அவங்க ஜஸ்ட் அவங்க குற்றத்தை ஏற்றுட்டு உள்ள போனாங்க. உண்மை குற்றவாளி இல்லை சார். ஆமா சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.